எல்லோருக்கும் வணக்கம். நாம ஃபாரெக்ஸ், மேஜர் கரன்சி, கோல்ட் அண்ட் சில்வர் பத்தி பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து எடுத்திருந்தோம். அது வந்து டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்திருக்கு. நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பண்றீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அத பத்தி பார்ப்போம். ஈரோ யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். ஈரோ யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். அது வந்து நம்ம வந்து டார்கெட் செட் பண்ண போறோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்ப தான் ஹிட் ஆயிட்டு, கரண்ட் மார்க்கெட்ல வந்து சைட்வேஸ் ஆயிட்டு இருக்கு. பெர்ஃபெக்ட்டா வந்து நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு பிரேக் ஆயிருக்கு. அத பார்ப்போம் வாங்க. 4 ஹவர் சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இதுக்கு டார்கெட் செட் பண்ண போறோம். இதுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இவ்வளோ தொலைவு வந்து நம்ம எய்ம் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா வந்து வெட்ஜ் டார்கெட் நமக்கு வந்து போதுமானது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதில ட்ரேட் எடுக்கல. ஜிபிபில நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகே எடுத்திருந்தா நம்ம வந்து இங்க எக்ஸிட் தான் ஆயிருப்போம். ஏன்னா வந்து சின்ன டார்கெட்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. பட் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பைல தான் இருக்கு. கரெக்ஷன் வந்து பை ஆகலாம். ஓகே யூரோ யுஎஸ்டி ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். நாம வந்து பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து வெட்ஜ் பேட்டர்ன் வந்து பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். யூரோ யுஎஸ்டி. யூரோ யுஎஸ்டி 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெட்ஜ் பேட்டர்ன். ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இதுவரையும் எய்ம் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ யுஎஸ்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வெட்ஜ் பேட்டர்ன் பிளஸ் சிம்மெட்ரிக். பிரேக் அவுட் ஆயிட்டு டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. பட் இன்னமும் பைல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே உங்களுக்கு ஹீரோ யுஎஸ்டி வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே அடுத்தது பார்ப்போம். ஜிபிபி யுஎஸ்டி. நம்ம வந்து ஜிபிபி யுஎஸ்டில தான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம். ஹீரோ யுஎஸ்டில வந்து நம்ம எதுவும் ட்ரேட் பண்ணல. ஜிபிபி யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். ஒரு டிசைனிங் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் சேனல் வந்து ஃபார்மர்ஸ்ல இருந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைமா வந்து ஒரு சேனல்லயே வந்து சுத்திட்டு இருந்தது. இது மேல தான் பிரேக் அவுட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். பட் இதுல வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டம், ஒரு சப்போர்ட் ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு புல்லிஷ் பென்னட். அங்க தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். சேம் 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் பென்னட். பிரேக் அவுட் வந்து நல்லா குடுத்துருக்கு. நல்ல ஒரு பையிங் ஏரியா. நம்ம வந்து டார்கெட் செட் பண்ண போறோம். யூரோ யுஎஸ்டி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. ஜிபிபி யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஹிட் ஆயிட்டு, வந்து கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து ஒரு சூப்பரான என்ட்ரி, ஒரு ஸ்விங் ட்ரேடிங். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேஸ்ல வந்து அது வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். ஜிபிபி யுஎஸ்டி. ஜிபிபி யுஎஸ்டி ஒரு டிசைனிங் சேனல்ல ஒரு புல்லிஷ் பென்னட் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆயிருந்தது. பிரேக் அவுட் ஆயிருந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அக்ரெசிவா வந்து பை பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங், நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகே. நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். ஏயுடி யுஎஸ்டி. ஏயுடி யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து டபுள் சிம்மெட்ரிக் வந்து ஃபார்மேஷன் வந்திருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிம்மெட்ரிக் எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து லாஸ்ட் வீக் ஒரு சிம்மெட்ரிக் வந்து ஃபார்மேஷன் வந்திருந்தது. அத பத்தி பார்ப்போம் வாங்க. 4 ஹவர் சார்ட் சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஏயுடி யுஎஸ்டி.
இது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி. இது வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஹிட் ஆகல. இங்கேயே சைட்வேஸ் ஆயிட்டு, அப்புறம் வந்து பிரேக் ஆயிட்டு பை ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் குடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பை ஆயிருச்சு. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இதுக்கு டார்கெட் செட் பண்ண போறோம். இதுக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருக்கு. ஓகே. இந்த சிம்மெட்ரிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 75% வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் குடுத்துட்டு, மறுபடியும் சைட்வேஸ் ஆயிட்டு, இது கரெக்ஷன் ஆயிட்டு, இங்க வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. நம்ம வந்து இந்த ட்ரேட் எடுத்துட்டு இங்க பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வந்து எடுத்துட்டு வந்தோம். அத மட்டும் ஹோல்டு பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி வந்து டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்திருந்தது. அதேபோல ஏயுடி யூஎஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து கரெக்ட்டா ரீச் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். டபுள் த சிம்மெட்ரிக்கல் ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டி பாருங்க. ஏயுடி யூஎஸ்டி ஒரு சிம்மெட்ரிக்கல் போட்டு 75% வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் குடுத்துருக்கு. மறுபடியும் வந்து சைட்வேஸ் ஆயிட்டு, அங்கிருந்து நம்ம பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். இவ்வளோ தொலைவு வந்து டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். ரியல் ரியல் அக்கவுண்ட்ல பண்ணியிருந்தோம். வாங்க அத பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங் தான் வந்து பிரேக் அவுட் குடுத்துருந்தது. அப்ப தான் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். இது டார்கெட் செட் பண்றோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து குடுத்துருக்கு. நியூசிலாந்து யூஎஸ்டி ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. எல்லாமே யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி பெர்ஃபெக்ட்டா வந்து டார்கெட் குடுத்துட்டு, இப்போதைக்கு சைட்வேஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். நியூசிலாந்து யூஎஸ்டிக்கு. நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டி பிஃபோர் என்ட்ரி. ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். பிரேக் அவுட் ஆயிட்டு வந்து டார்கெட் சூப்பரா குடுத்துருக்கு. ஓகே. நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் எந்த ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இல்ல. ச அனதர் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பேட்டர்ன் வந்து போட்டிருந்தது. வெயிட் பண்ணுங்க. அது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்விங் லோவர் ஹைல போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆயிட்டு, இது வந்து நார்மலா ஸ்விங் ஆயிடுச்சு. ஒரு டிரைவ் ஒரு எலக்ட்ரிக் வேவ் மாரி அப்படியே ஸ்விங் ஆகி போயிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருந்தது. அத பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. யூஎஸ்டி கேடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து குடுத்திருந்தது. அத வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். அத பத்தி பார்ப்போம் வாங்க. சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் 30 மினிட்ஸ். கரெக்ட்டா வந்து ஒரு 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோவர் ஹை ஃபார்மேஷன். அங்க வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. டார்கெட்டு கரெக்ட்டா குடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபர்தரா ஃபாலோ ஆயிருச்சு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ஆயிடுச்சு. எந்த ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வந்து பெருசா இல்ல. பட் சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ல பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி கேட் வந்து ஃபாலோ ஆயிருச்சு. இது வந்து பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் பிஃபோர் என்ட்ரி. ஓகே. நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். யூஎஸ்டி சிஹெச்எஃப். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி கேட் போலவே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் தான். 4 ஹவர்ல அப்படியே ஸ்விங் ஆயிட்டு ஃபாலோ ஆயிருச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 1 ஹவர்ல ஒரு பேட்டர்ன் குடுத்துட்டு தான் போனோம். யூஎஸ்டி சிஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல ஸ்விங் குடுத்துட்டு தான் போயிருக்கு. லோவர் ஹை வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு, அங்கருந்து வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன்
பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல குடுத்துருக்கு. நல்லா ஸ்விங் ஆகி போயிட்டுருக்கு. 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். டார்கெட் செட் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் கிடைச்ச ட்ரேடு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே. நம்ம அடுத்தது பார்ப்போம். பட் இது 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்விங் ஆயிருக்கு. ஓகே. அடுத்த கரன்சி பார்ப்போம். USD JPY. USD USD JPY வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெண்டிங் சேனல் ஃபார்மேஷன்ல போயிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்படியே சேனல்லயே வந்து சுத்திட்டு இருந்தது. பிரேக் அவுட் ஆயிட்டு, லோவர் ஆகி போயிட்டு வந்து ஃபால் ஆயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து எந்த என்ட்ரியுமே இதில வந்து எய்ம் பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த லோ ஆர் இந்த ஹைய வந்து உடைச்சா தான் நம்ம வந்து என்ட்ரி போ முடியும். அதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டுக்கு போவோம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்ட் ஹெட்ன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆகி குடுத்திருந்தது. அந்த டார்கெட் நோக்கி தான் போயிட்டுருக்கு. பட் வந்து ஃபுல் டார்கெட் போகுமான்னு கேட்டா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து இது வந்து கரெக்ஷன் ட்ரேடு. 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கிட்ட இருக்கு. 5100 5000 வரையும் இருக்கு. பட் அது போகுமான்னு கேட்டா, கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் வந்து சைட்வேஸா போயிட்டுருக்கு இப்போ. பட் சில்வர் வந்து டார்கெட் வந்து ம் மேபி கிட்ட போயிருக்கு. 4 ஹவர்ல ஒரு இன்வெர்ட் ஹெட்ன்னு சொல்ற பேட்டர்ன் இருக்கு. டார்கெட் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுட் தான் ஃபுல் டார்கெட் வந்து போக. ஏன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் வெட்ஜ் ஃபார்மேஷன் இருக்கு. 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் வெட்ஜ் ஃபார்மேஷன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திட்டு இருக்கு. மேபி இது சைட்வேஸ் ஆயிட்டு உடைச்சா ஃபால் ஆகலாம். ஆனா வந்து வெயிட்டிங் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். கரண்ட் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்ன்னு சொல்ற பேட்டர்ன் 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்ன்னு சொல்ற பேட்டர்ன் வந்து போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. பட் நான் வந்து கரண்ட் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணல அத. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிவார்ட் வரல. இது பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து ஹெட்ன்னு சொல்ற டார்கெட் வந்து இங்க இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் ட்ரேட் பண்ணல. மேபி லோவர் ஆயி போயிட்டு, ஏதாச்சு சின்ன டைம் ஃப்ரேம்ல எதனா கிடைச்சா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். மத்தபடி நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் இப்போதைக்கு இல்ல. அக்ரெசிவா போ முடியாது. ரிஸ்க் ரிவார்ட் வந்து கம்மியா இருக்கு. ஓகே. கோல்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் பார்ப்போம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் சார்ட் சேம். கோல்டுல பார்த்த மாரியே தான். அதே சேம் இன்வெர்டட்ன்னு சொல்ற பேட்டர்ன் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85% வந்து டார்கெட் வந்து குடுத்துருச்சு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கு. ஏன்னா ஒரு 20% வந்து பெண்டிங் இருக்கு. ஒரு 15% மேபி ஒரு 15% இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில்வர் வந்து ஓரளவுக்கு பைல இருக்கு. பட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் பிரஷர் இல்ல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நம்ம கோல்டும், சில்வர்லயும் வந்து ட்ரேட் பண்ணல. ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ ஜேபிஒய். யூரோ ஜேபிஒய்ல ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மேஜர் கரன்சில ட்ரேட் இல்ல. மைண்ட்ல மட்டும் கிடைச்சிருக்குன்னா, மைண்ட்ல ட்ரேட் பண்ணுவேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா,
மேஜர் கரன்சிய மட்டும் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கில போட்டுட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. டார்கெட் செட் பண்றோம். அக்ரெசிவா போயிட்டு கரெக்ஷன் நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு. நல்ல கரெக்ஷன் வந்து டார்கெட் குடுத்துருக்கு. ஹீரோ ஜேபிஒய் பிஃபோர் என்ட்ரி பார்த்துருவோம். ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபிஒய் பிஃபோர் என்ட்ரி 2 வீக்ஸ் பிஃபோர் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரண்ட் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் குடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ்ல இருக்கு. டே சார்ட்ல கூட நல்ல ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்ஷன் எதனா வந்தா நம்ம வந்து வெயிட் பண்ணி பை பண்ணலாம். ஓகே. நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பத்தி தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.